போட்டி நிறைந்த உலகத்தில் சிறந்த போட்டியாளர்களாக உருவெடுத்து படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு தெளிவாக வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது போன ஆடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஸோ கமெண்ட்ஸில் சொன்ன அனைவருக்கும் முதலாவது எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அதற்கான விடைகளை இப்பொழுது பார்க்க போகிறோம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பார்த்திங்கன்னா திருமந்திரம் என்பதுதான் சரியான பதில். ஸோ தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை திருமந்திரம் என்பதுதான் சரியான பதில். பதிலளித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அதே போல் இன்றைக்கி கமெண்ட்ஸில் சொன்ன சில நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எத்தனையோ நவீனங்கள் பெருகிருச்சு, எத்தனையோ விஷயங்களை நீங்கள் உங்கள் கையிலே பார்த்து உங்களுடைய மொபைல்லே பார்த்து படிக்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே வளர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் நம்முடைய அறிவு வளருது அப்படின்னா நம்ம படித்தா மட்டும்தான் வளரும். ஸோ படிக்கலை அப்படின்னா அந்த அறிவை நம்மளால் வளர்த்து கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. ஆகையினால் நம்ம சேனல் போடும்போது நிறைய பேர் அந்த சேனல்லேருந்து காப்பி பண்ணி கொடுக்குறோமோ, இந்த சேனல்லேருந்து காப்பி பண்ணி கொடுக்குறோமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஒரே நோக்கம் இந்த போட்டியாளர்களை எல்லாமே அரசு வேலைக்கு செல்ல வைக்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க செய்ய வேண்டும் என்ற இலக்கோடு தான் இந்த யூடியூப் சேனலானது துவக்கப்பட்டது. ஆகையினால் நண்பர்களாகி நீங்கள் தொடர்ந்து படிக்க மட்டும் செய்யுங்க. நமக்கு கேட்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தெளிவாக பதில் சொல்லுங்கள். ஸோ அதற்கு நான் கமெண்ட்ஸ்லேயுமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம நிறைய தகவலை கொடுக்குறோம். நான் சொல்லக்கூடியது மீண்டும் மீண்டும் புத்தகங்களை படிங்க. நிறையா இன்றைக்கி அதர் சோர்ஸை தேடி தேடி ஓடுறீங்க. நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது. ஒன்றை பார்க்கும்போது ஒன்று பெருசாக இருக்கும், இன்னொரு சேனல் பார்க்கும்போது இன்னொன்று பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பெஸ்ட்டாக இருக்கக்கூடியதில் எதை படிக்கணும், எதை படிக்க முடியும், எதை படிக்க முடியாதுன்னு தெரியாது. இப்படியே படிக்கக்கூடியவங்க நிறைய குழப்பத்திலே இருப்பீங்க. ஸோ அந்த குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு மனதாக ஒரு விஷயத்தை தெரிவு செஞ்சு அந்த எக்ஸாமை நோக்கி பயணிங்க. அந்த எக்ஸாமுக்காக தெளிவாக படிங்க. குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே பள்ளி பாட புத்தகங்களை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்கள். இது ரெண்டையும் கவனமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் போட்டித் தேர்வில் ரொம்ப எளிமையான முறையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது, இதை எல்லாமே படித்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதர் சோர்ஸை கலெக்ட் பண்ணி படிங்க. நான் சொல்லக்கூடியது மீண்டும் மீண்டும் இதுதான். இதை நீங்கள் விட்டுட்டு எத்தனை அதர் சோர்ஸ் படித்தாலும் ஃபைனலாக நீங்கள் பள்ளிக்கு தான் பள்ளி பாட புத்தகத்துக்கு தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகையினால் நண்பர்களாகிய நீங்கள் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி சொல்லியிருக்கு. யாரெல்லாம் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் நல்ல முறையிலும் நீங்கள் படிக்கின்றீர்களோ, உங்களால் நீங்கள் காலத்திற்கேற்ற பயிரும் விதையும் மாறி அது பல விதைகளையும் உருவாக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து சில கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 30 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி கேட்பீங்க, எப்படி சொல்கிறதுனா, நிறைய போட்டியாளர்கள்லாம் கேட்பீங்க, சார் 11th 12th கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த 11th 12th குறைஞ்சது 10 கொஷினுக்கு மேலே கண்டிப்பாக கேட்பாங்க. ஆகையினால் இந்த புத்தகங்களை இருக்கக்கூடிய புத்தகங்களை தெளிவாக படிங்க. சிலபஸை கவர் பண்ணி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதற்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி உங்களுக்கு முக்கியமான வினாக்கள்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நான் கொடுக்கக்கூடிய இந்த பதிவுக்கு கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. தரளம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை முத்து.
தரளம் என்ற சொல்லின் பொருள். விடை முத்து. கேள்வி எண் 2. பொறுத்துக. இந்த பொறுத்துகைக்கு நிறைய விடையை சொல்லிடுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. 1. வட ஆரி நாடு. விடை திருமலை. கொஷின் நம்பர் 2. தென்னாரி நாடு. விடை குற்றாலம். 3. கா. விடை சோலை. 4. முகில்தொகை. விடை மேகக்கூட்டம். பொறுத்துக. 1. வட ஆரி நாடு. விடை திருமலை. 2. தென் ஆரி நாடு. விடை குற்றாலம். 3. கா. விடை சோலை. 4. முகில்தொகை. விடை மேகக்கூட்டம். விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்து கொஷின் நம்பர் 3. வெண்சங்கு என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. விடை பண்புத்தொகை. வெண்சங்கு என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. விடை பண்புத்தொகை. அடுத்து கொஷின் நம்பர் 4. அகிர்புகை என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. விடை 6ஆம் வேற்றுமை தொகை. அகிர்புகை என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. விடை 6ஆம் வேற்றுமை தொகை. கொஷின் நம்பர் 5. செங்கையல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை செம்மை ப்ளஸ் கயல். செங்கையல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை செம்மை ப்ளஸ் கயல். கொஷின் நம்பர் 6. புலன் என்னும் இலக்கிய வகை எது? விடை பள்ளு. இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. புலன் என்னும் இலக்கிய வகை எது? விடை பள்ளு. கொஷின் நம்பர் 7. பள்ளு எந்த நூல் வகைகளுள் ஒன்று? விடை 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. பள்ளு எந்த நூல் வகைகளுள் ஒன்று? விடை 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. கொஷின் நம்பர் 8. உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பள்ளு. உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பள்ளு. கொஷின் நம்பர் 9. திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பெரியவன் கவிராயர். கொஷின் நம்பர் 10. பெரியவன் கவிராயர் வாழ்ந்த நூற்றாண்டு? விடை 18ஆம் நூற்றாண்டு. பெரியவன் கவிராயர் வாழ்ந்த நூற்றாண்டு? விடை 18ஆம் நூற்றாண்டு. கொஷின் நம்பர் 11. பொறுத்துக. அந்த பொறுத்துகைக்கு நேரம் அப்படியே விடை சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. 1. முகில். விடை மேகம். 2. அலர்ந்து. விடை மலர்ந்து. கொஷின் நம்பர் 3. கவின். விடை அழகுற. கொஷின் நம்பர் 4. போது. விடை மொட்டு. நல்லா கவனமாக பாருங்கள், இந்த பொறுத்துகைலாம் அப்படியே கேட்டிருக்காங்க, சில நேரம் பார்த்துக்குங்க. முகில். விடை மேகம். கொஷின் நம்பர் 2. அலர்ந்து. விடை மலர்ந்து. கொஷின் நம்பர் 3. கவின். விடை அழகுற. கொஷின் நம்பர் 4. போது. விடை மொட்டு. விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான். சரியா? அடுத்து கொஷின் நம்பர் 12. ஐங்குறுநூறு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்திங்கன்னா 5 + குறுமை + 100. ஐங்குறுநூறு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்திங்கன்னா 5 + குறுமை + 100.
கொஷின் நம்பர் 13 பொறுத்துக. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தோடைய பேர் கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு அந்த நிலத்துக்கான ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. சரியா பாருங்கள். குறிஞ்சி விடை பார்த்தீங்கன்னா கபிலர். ரெண்டாவது முல்லை விடை பேயனார். மூணாவது மருதம் விடை ஓரம் போகியார். நான்காவது நெய்தல் விடை அம்முவனார். 5 பாலை விடை ஓதலாந்தையார். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. 1 குறிஞ்சி விடை கபிலர். 2 முல்லை விடை பேயனார். 3 மருதம் விடை ஓரம் போகியார். 4 நெய்தல் விடை அம்முவனார். 5 பாலை விடை ஓதலாந்தையார். விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான். கொஷின் நம்பர் 14 அஞ்சனவாதி என்ற சொல்லின் பொருள். விடை யானை. அஞ்சனவாதி என்ற சொல்லின் பொருள். விடை யானை. கொஷின் நம்பர் 15 யானைகள் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது. விடை 70. யானைகள் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. விடை 70. கொஷின் நம்பர் 16 கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வளர் தங்கியாங்கு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது. விடை கலித்தொகை. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது. விடை கலித்தொகை. கொஷின் நம்பர் 17 வேணுமேனன் எல்லிஸ் விருதினை 2000ஆம் ஆண்டில் பெற்றவர் யார். விடை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. வேணுமேனன் எல்லிஸ் விருதினை 2000ஆம் ஆண்டில் பெற்றவர் யார். விடை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. கொஷின் நம்பர் 18 யானை டாக்டர் என்ற குறும்புதினத்தின் ஆசிரியர் யார். விடை ஜெயமோகன். யானை டாக்டர் என்ற குறும்புதினத்தின் ஆசிரியர் யார். விடை ஜெயமோகன். கொஷின் நம்பர் 19 சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார். விடை ஆப்ரஹாம் பண்டிதர். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார். விடை ஆப்ரஹாம் பண்டிதர். கொஷின் நம்பர் 20 மக்கள் யாரை பண்டிதர் என்று அழைக்கத் தொடங்கினர். விடை ஆப்ரஹாம் பண்டிதர். மக்கள் யாரை பண்டிதர் என்று அழைக்கத் தொடங்கினர். விடை ஆப்ரஹாம் பண்டிதர். கொஷின் நம்பர் 21 ரூட் நோட்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் எது. விடை வேர் முடிச்சுக்கள். ரூட் நோட்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் எது. விடை வேர் முடிச்சுக்கள். கொஷின் நம்பர் 22 ஹார்வெஸ்டிங் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் எது. விடை அறுவடை. ஹார்வெஸ்டிங் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் அறிக. விடை அறுவடை. கொஷின் நம்பர் 23 பொறுத்துக. அந்த கொஷினுக்கு நேராக அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. இங்கிட்டு நூல் பேர் கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு அதோட ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. சரியா கவனமாக பார்த்துக்குங்க. 1 வாடிவாசல். விடை சீசு செல்லப்பா. 2 காவடி சிந்து. விடை அண்ணாமலையார். 3 பனைமரமே பனைமரமே. விடை சிவசுப்பிரமணியன்.
4 திருக்குறள். விடை திருவள்ளுவர். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. 1 வாடிவாசல். விடை சீசு செல்லப்பா. 2 காவடி சிந்து. விடை அண்ணாமலையார். 3 பனைமரமே பனைமரமே. விடை சிவசுப்பிரமணியன். 4 திருக்குறள். விடை திருவள்ளுவர். விடை பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்து கொஷின் நம்பர் 24. சேயோன் மேய மைவரை உலகம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தொல்காப்பியம். சேயோன் மேய மைவரை உலகம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தொல்காப்பியம். கொஷின் நம்பர் 25. திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? விடை கமில் சுவலபில். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? விடை கமில் சுவலபில். கொஷின் நம்பர் 26. தமிழ்நாட்டின் மலை என்ற சொல் எத்தனை இடப்பெயர்களில் முன்னோட்டமாகவும் அமைந்தது? விடை 17. தமிழ்நாட்டில் மலை என்ற சொல் எத்தனை இடப்பெயர்களில் முன்னோட்டமாக அமைந்தது? விடை 17. கொஷின் நம்பர் 27. தமிழ்நாட்டில் மலை என்ற சொல் எத்தனை இடப்பெயர்களில் பின்னோட்டமாக அமைந்தது? விடை 84. தமிழ்நாட்டில் மலை என்ற சொல் எத்தனை இடப்பெயர்களில் பின்னோட்டமாக அமைந்தது? விடை 84. கொஷின் நம்பர் 28. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார்? விடை ரசூல் கம்சுதேவ். இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார்? விடை ரசூல் கம்சுதேவ். கொஷின் நம்பர் 29. வெளிச்சம் என்ற இதழை நடத்தியவர் யார்? விடை இந்திரன். வெளிச்சம் என்ற இதழை நடத்தியவர் யார்? விடை இந்திரன். ஸோ ஃபைனல் கொஷின் பார்ப்போம். கொஷின் நம்பர் 30. அமை என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மூங்கில். அமை என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மூங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் உள்ள வினாக்கள் அனைத்தும் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி காத்திருக்கிறது. அதற்கான பதிலையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோய்க்கு முதல் காரணம் எது? இதற்கான விடையை சொல்லுங்கள். நோய்க்கு முதல் காரணம் எது என்ற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லுங்கள். சந்தோஷத்துடனும் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய அரசு வேலையை எளிதில் கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.